Hello to everyone. Welcome to our computer class. Chapter number 5. Today நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் வந்துட்டு பேசுகிறதுக்காக நம்ம மொழியை வந்து பயன்படுத்துகிறோம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்ட்டு சரிங்களா? அது மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது முதற்கொண்டு ஒரு சின்ன சின்ன பேசிக் கமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி கொடுத்து ஒரு சிஸ்டம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் எப்படி எந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து எந்த மொழி பயன்படுத்தி எந்த லாங்குவேஜ் பயன்படுத்தி அதை க்ரியேட் பண்ணாங்கன்றதை பார்க்கலாம் சரிங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சி. ஓகேங்களா? நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். சி இஸ் எ ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். It was developed by M. Rich at AT and T. Bell Laboratories in 1972. It is a case-sensitive language. இதில் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா C is a structured programming language. It was developed டென்னிஸ் ரிச் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா? இதில் எம் ரிச் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த லாங்குவேஜ் எங்கே டெவலப் பண்ணாங்க அப்படின்னா AT&T பெல் லெபார்ட்டரிஸில் 1972 டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா? இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அதுனா கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இப்போ நம்ம இப்போ தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்னா ABCD அப்படின்ற கேரக்டர்லாம் ரீட் பண்ணிட்டு தானே அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம கேஸ் சென்சிட்டிவ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப், செமிகோலன் முதற்கொண்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதுக்காக இங்கே நம்ம கேஸ் சென்சிட்டிவ் யூஸ் பண்ணுறோம் சி லாங்குவேஜில். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்குறோம். அதில் அது என்ன ஸ்ட்ரக்சர், இது மாதிரியான ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் அப்படின்றது தான் பேசிக் கண்டென்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல். ஹெடர் ஃபைல் அப்படின்னா லைப்ரரி ஃபைல்ஸ்ப்பா. லைப்ரரி ஃபைல் அப்படின்னா நமக்கு தேவையான எதனா ஒரு கான்செப்டில் நமக்கு டவுட் அப்படின்னா லைப்ரரியில் போய்ட்டு புக்கை பார்த்து கிளாரிஃபை பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராமில் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷனுக்காக ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். லைப்ரரி ஃபைல்ஸ்க்காக மெயின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது மெயினாக இருக்கணும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்கு சியில். மெயின்ன்றது எதுக்காக அப்படின்னா நோ ரிட்டன் எனி வேல்யூ, கன்ஃபார்மாக நம்ம கொடுக்குறது பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்து அவுட்புட்டில் கொண்டு வரும். அதுக்காக மெயின் யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் கர்லி பிரேசஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஹெடர் ஃபைலில் மெயின், ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் தென் டிக்ளரிங் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ஓப்பன் கர்லி பிரேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் சரிங்களா? க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஓப்பன் கர்லி பிரேசஸ்லேயும் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்லேயும் இன்பிட்வீனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிகோலன் கொடுக்கணும் சரிங்களா? என்னது செமிகோலன். ஓகே, நெக்ஸ்ட் ஹெடர் ஃபைல்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெடர் ஃபைல் பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஹெடர் ஃபைல்ஸ் ஆர் பில்ட் இன் சி ஃபைல்ஸ். ஓகேங்களா? சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜில் அதனுடைய பில்ட் இன் சி ஃபைல்ஸ், அதை லைப்ரரி ஃபங்க்ஷன் வந்து பில்ட் பண்ணிடுறோம். வித்தவுட் திஸ் த ப்ரோக்ராம் டசன்ட் எக்ஸிக்யூட். ஆல் ஹெடர் ஃபைல்ஸ் ஹாவ் த எக்ஸ்டென்ஷன் .h. ஒவ்வொரு ஃபைலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் .h அப்படின்றது தான் ஹெடர் ஃபைலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு studio.h, string.h, math.h அப்படின்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இருக்கும். அது என்ன வந்து studio.h, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸ்ட்ரிங் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், மேத் மீன்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்,
.h அப்படின்றது header file. ஓகே, நெக்ஸ்ட் மெயின். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். மெயின் அப்படின்றது நோ ரிட்டன் எனி வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் ஹார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, வித்தவுட் மெயின் ஃபங்க்ஷன் இட் இஸ் difficult to write C program. It should not end with semicolon. இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்ம செமிகோலன் யூஸ் பண்ண மாட்டோம். சி ப்ரோக்ராமில் ஹார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனாக இருக்கிறது மெயின். ஓகேவா, நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் இன் சி. வேரியபிள்ஸ் is a storage location which contains a variable or information. There are some rules followed while naming variables. இந்த வேரியபிள்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு தே ஆர், அதாவது அந்த ஸ்டோரேஜ் எப்படிலாம் இருக்கணும். இட் ஷுட் நாட் பிகின் வித் அன் ஆல்பபெட். கண்டிப்பாக வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. த செகண்ட் அண்ட் த succeeding character can be a character or a number. ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து செகண்ட் லெட்டர்லேருந்து கேரக்டர் ஆர் நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகேவா, நோ ஸ்பெஷல் கேரக்டர் ஆர் அலவுட் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். நம்ம இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தா அப்படின்னா எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி அண்டர்ஸ்கோர்ஸ் மட்டும்தான். அண்டர்ஸ்கோர் அப்படின்ற ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் எ வேரியபிள் நேம் இஸ் 31 கேரக்டர்ஸ். இந்த லென்த், நம்ம மேக்ஸிமம் லென்த் கேரக்டர் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 31 தான் யூஸ் பண்ண முடியும். நோ ரிசர்வ்டு ஆர் கீவேர்ட்ஸ் ஆர் அலவுடு. எந்த கீவேர்ட்ஸும் ரிசர்வ்டு வேர்டும் அலோவ் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் இன் சி. The value which is assigned to a variable is called constant. It can be a number, character or character string அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஸ்டன்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அசைன் பண்ண போகிறோம். என்ன மாதிரி அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நியூமரிக் கான்ஸ்டன்ட் அண்ட் தென் நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்னு இருக்கு இல்லையா. இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா ரவுண்ட் வேல்யூ 934. அண்ட் தென் அதே செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு ரியல் கான்ஸ்டன்ட், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்ச வேல்யூ வரும். நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் சிங்கிள் கோட்டில் ஒரு கேரக்டர் ஒரு வேல்யூ கொடுக்குறோம், டபுள் கோட்டில் ஆல் த பெஸ்ட்னு கொடுக்குறோம் இல்லையா, அங்கே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னு. ஸோ இது மாதிரியான கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வேரியபிள்ஸ் வந்து பார்த்தோன்னா அசைன் பண்ண போகிறோம். அதுக்காக இது ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் இன் சி. டிக்ளரேஷன் ஸ்பெசிஃபைஸ் எ டேட்டா டைப்ஸ் அண்ட் இட் contains one or more than one variable of that type. இந்த டிக்ளரேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கண்டைன்ஸ் ஒன் ஆர் மோர் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வேரியபிள்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, டிக்ளரேஷனை பற்றியும் பேசிக் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். ரிவ்யூ த கண்டென்ட். ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். C is a structured programming language. இதை டெவலப் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்னிஸ் ரிச் அட் டி பெல் லெபார்ட்டரிஸில் 1972 கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்ட் சி ப்ரோக்ராமிங், அதனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெடர் ஃபைல்னா என்னென்னு பார்த்தோம். மெயின் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். வேரியபிள்ஸ், என்ன மாதிரியான வேரியபிள்ஸ் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும், என்ன மாதிரி ஸ்டோர் பண்ண முடியும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட்ஸ் இன் சியில் வந்துட்டு அந்த அசைன் பண்ணுற வேரியபிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். டிக்ளரேஷன் இன் சியில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. டு யூ நோ விச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் டெவலப்டு
using C programming language. Unix operating system. What is the general form of declaration? Data type variable. Thank you, dear students.